ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. மகாபாரதம் ஆதிப்பருவம் பார்த்துட்ருக்கோம். நாம் எப்படி மகரிஷி வியாசதேவர் வந்தாருன்னு பார்த்தோம். யமுனை நதியில் பராசர மகரிஷிக்காக ஓடம் செலுத்தும் போது அந்த கிரகங்களுடைய புனிதத்தன்மையை உத்தேசித்து பராசர முனிவர் அவருடைய கருணையினால் சத்தியவதிக்கு குழந்தை பிறக்குது. ஆக்சுவலி அது பகவான் கிருஷ்ணருடைய சக்தி ஆவேச அவதாரம். உலக மக்களுடைய நன்மைக்காக கிரந்தங்களை, அதாவது வேதங்களை தொகுத்து வழங்கிறதுக்காக தான் அந்த அவதாரமே. அவர் பிறந்ததுமே இளம் பருவத்தை அடைந்தார். அது நம்ம பார்த்தோம். மேலும் பராசர மகரிஷியனுடைய கருணையினால் அந்த சத்தியவதி மீனவ பெண்ணாக இருந்தாலும், மீன் வயிற்றிலிருந்து பிறந்த பெண்ணாக இருந்தாலும், அந்த மீன் வாசனை இல்லாமல் சுகந்த நறுமணத்தோட ஒரு பேரழகான பெண்ணாக அந்த சத்தியவதி இருந்தாங்க. அந்த நறுமணத்திற்காகவும் அவளுடைய அழகலையும் மயங்கி தான் சந்தனு மகாராஜா அவளை திருமணம் செய்துக்கிட்டார். அப்போது வியாசதேவர் சொல்கிறாரு, தாயே, நான் இந்த உலகத்தில் வர்றதுக்கு நீங்களும் ஒரு கருவியாக இருந்ததுனால நீங்கள் எப்போ என்னை மனசால் நினச்சாலுமே நான் உடனே வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. இப்போது விசித்திர வீரியன் வாரிசு இல்லாமல் இறந்ததுனால பீஷ்மரும் வேத கலாச்சாரப்படி குழந்தை கொடுக்க முடியும்னாலும் அவர் அவருடைய சபதத்திலிருந்து வலுவாமல் இருந்ததுனாலவும் இந்த வியாசர் மூலமாக தன்னுடைய குலம் விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வியாசதேவரை மனசால் நினைக்கிறாங்க. அப்போது எல்லா விவரத்தையும் சொல்லும்போது, நீதான் அம்பிகையிடமும் அம்பாலிகையிடமும் சந்ததிகளை உருவாக்கி குலவிருத்திக்கு வழி செய்யணும்னு சொல்லும்போது, கண்டிப்பாக உங்களுடைய கட்டளை நிறைவேற்ற நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் என்னோட கலப்பதற்கு இந்த பெண்கள் ஒரு நிபந்தனையை ஏற்கணும். ஏன்னா இது சரீர சுகத்திற்காக செய்யப்படக்கூடிய காரியம் கிடையாது, மிக உயர்ந்த நோக்கத்திற்காக செய்யப்படக்கூடிய காரியம். அதனால் நான் குரூபியா, ரத்தம் தோய்ந்த ரத்தம் போன்ற நிறங்களுடைய கண்களோடும் கருத்த மேனியோடும் செம்பட்டை படிந்துவிட்ட ஜடைமுடையோடும் ஒரு குரூபியாக தான் நான் வருவேன். ஆனால் என்னை சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்கணும், இதுதான் அவங்களுக்கு நான் விதிக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அம்பிகை அம்பாலிகை அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஹரி போல்.